58 லட்சம் ரூபாய் திடீர்னு கடனாளி ஆனா எங்க போக முடியும்? மருந்தெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். குடும்பத்தோடு குடிச்சிடலாம், எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு ஃபோன் பண்ணி பணத்துக்கு வந்து நான் ஒப்புக்கிறேன், நீங்க எதுவும் அவசரப்பட்டு எதுவும் முடிவு பண்ணிக்காதீங்க. இவருடைய பெயர் செந்தில் வேலன், திருச்சியிலிருந்து வருகிறார்கள். இவர்களுடைய நண்பருக்கு 16 லட்சம் ரூபாய்க்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு இருக்கிறார்கள். 4 வருடமாக பணம் பெற்ற அந்த நபர் வட்டி கொடுக்காம அந்த 16 லட்சமானது 58 லட்சமாக மாறிவிட்டது என்று சொல்லி வட்டிக்கு பணம் கொடுத்தவர்கள் இவர்களை மிகவும் வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள். பணத்தை எங்களுக்கு கொடுத்து ஆக வேண்டும் என்று துன்புறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவருடைய நண்பரிடத்துல போய் கேட்கும் பொழுது, நாங்கள் எப்படி ஆகிலும் பணத்தை தந்து விடுகிறோம், பொறுமையா இரு என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் பணம் கொடுத்த மனிதனோ பொறுமையாக இல்லாதபடி இவர்களை வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க. நாங்கள் எப்படி ஆகிலும் பணத்தை தந்து விடுகிறோம், பொறுமையா இரு என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் பணம் கொடுத்த மனிதனோ பொறுமையாக இல்லாதபடி இவர்களை வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க. 58 லட்சம் ரூபாய் திடீர்னு கடனாளி ஆனா எங்க போக முடியும்? வந்து நிற்கிறதே நமக்கு பெரிய விஷயம். உயிரோடு இருக்கிறது. ஏன்னா போன மாதம் நாங்கள் மருந்தெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். குடும்பத்தோடு குடிச்சிடலாம், எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு. என் அக்கா திருப்பூர்ல இருக்கவங்க ஃபோன் பண்ணி, ஒரு நிமிஷம் அவசரப்படாத, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன், நீ பாருன்னு. நான் நம்பல. அப்போ வந்து இந்த ஜெப எண்ணில ஒரு பொண்ணு ஃபுல்லா கொப்பல இருந்ததுலாம் சாமிச்சு அந்த வீடியோ என் செல்லுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பார்க்க எனக்குள்ள இருந்துச்சு, நான் எப்படியாவது போய் பார்த்தேன் எனக்கு ஏதாவது நடக்குமா அப்படின்னு தெரியலக்கான. எப்படியா அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, நான் வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்போதான் முதல் திருப்பூர் வந்தோம். ஐயாவை போய் காலையிலேருந்து உட்காந்துட்டோம். ரொம்ப மன உளைச்சலேருந்து என்ன நடக்குமான்ட்டு அவங்க என் தலையில கையை வச்சோடனே சொன்னாங்க, உடனே அவங்க ஏமாத்த பாக்குறாங்க, நீ வெளியில வந்துருப்பான்னாங்க. அது ஒன்று அச்ச கட்டு உடச்சி ஜெபம் பண்ணி விடுறேன், நீ போ, பயப்படாம போன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எங்க அக்காட்ட வந்து இப்படி சொன்னா எனக்கு இன்னும் புரியலக்கா, நான் என்ன செய்யட்டுன்னு. நீங்க வா, அந்த மகிமை தோட்டத்துக்கு போ, நிச்சயமா ஒரு இது நடக்கும் அப்படின்னாங்க. அன்னைக்கு நான் கட்டு உடைக்கிறப்ப என் தலையில கையை வச்சாங்க. இருந்து ஒரு அற்புதமா அதிசயத்தை காண்பாய்ன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் முடிச்சுட்டு போனேன். வெள்ளிக்கிழமை நைட்டு போனேன். சனிக்கிழமை எனக்கு பிரச்சனைல இருந்து போன் பண்ணிட்டாங்க. அங்கேயிருந்து போன் பண்ணி அந்த 2வது நாள் வெள்ளிக்கிழமை நைட்டு இங்கேருந்து வீடியோக்காக திருச்சி போனோம். சனிக்கிழமை சாயந்தரம் எனக்கு ஃபோன் பண்ணி, பணத்துக்கு வந்து நான் ஒப்புக்கிறேன், நீங்க எதுவும் அவசரப்பட்டு எதுவும் முடிவு பண்ணிக்காதீங்க. அவருடைய நிலைமையே அந்த அளவுக்கு காசு கூட இல்லாத ஒரு நிலைமை. அதுக்கப்புறம் என்ன, இவர்கிட்ட வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் வந்து என்ன, நான் வந்து எல்லா கோயிலுக்கு போவேன், எல்லாம் பண்ணுவேன், எல்லா விரதம் இருப்பேன். இவர் எப்படியாவது குடி பழக்கத்தை வெளியில வரும்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவேன். ஆனா என்னால எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த குடினால தான் இவ்வளவு கடன் வாங்கி கொடுத்து எங்க ஜுவல்ஸ் ஒரு 30 பவுன் எல்லாத்தையும் அடகு வச்சு ₹1 கூட அவங்ககிட்ட கேட்காம மாசம் 4 வருஷமா நாங்க தான் வட்டி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, நான் கொடுத்துறேன் சொல்லி லாஸ்டா வந்து, அதுவும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அது வரைக்கும் நாங்க நம்பவே கிடையாது. அவங்க கொடுத்துருவாங்கன்னு கண்டிப்பா நம்பிட்டு இருந்தோம். நான் ஆண்டவர் தீர்க்கதரிசனமா அவங்க மூலியமா அந்த வார்த்தை சொல்லி அடுத்த 2வது நாளே அவங்க சுயரூபம் எங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அதுல இருந்து நாங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். அதுல இருந்து பெரிய ஒரு விடுதலை